வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இலா. இதற்கான பொருளை காணொலியோட கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வணக்கம் தோழர்களே, தோழிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலையில் எழுந்திரிச்ச உடனே தண்ணியை குடிச்சு முடிச்சுட்டு காலைக்கடனை கழிக்க போயிட்டேன். காலைக்கடன்லாம் கழிச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம உடற்பயிற்சி கூடத்துக்கு போகணும். அதனால் எல்லா பெட்ஷீட்டையும் எல்லாத்தையும் அழகாக மடித்து வச்சுட்டு நமக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆடையை எடுத்து அணிஞ்சிட்டு உடற்பயிற்சி கூடத்துக்கு செல்ல தொடங்கிட்டேன் நண்பர்களே. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது நமக்கு முன்னாடி எல்லாரும் வந்துட்டாங்க. பக்கத்தில் இருக்கிற சும்மா கையாட்டான்னு நினைக்காதீங்க, பல்ல விளக்கிட்டு இருக்காரு நண்பர்களே. இவ்வளோலாம் உழைப்ப போட்டு வருவாங்க நான் சத்தியமாக நினச்சி கூட பார்த்ததில்ல நண்பர்களே. அதுக்கப்புறம் நம்ம வாட்ச் ஆகிற வேலையை போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நண்பர்களே. இடைவெளி அப்போ 2 வாழைப்பழத்தை அருந்திட்டு உடற்பயிற்சி செய்யறதுக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கான உடற்பயிற்சி என்னன்னா தோல் பகுதி மற்றும் கால் பகுதி. தோலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 வேறுபாடுகள், காலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 வேறுபாடுகளை போட்டு உடலுக்கு அமைதி கொடுக்குற ஸ்ட்ரெச்சஸ் வேறுபாடுகளையும் போட்டு வீட்டுக்கு ஜூட்டு விட்டேன் நண்பர்களே. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் தலைக்கு தேய்ச்சிட்டு குளிக்க முதல்ல போயிட்டேன். குளித்து முடிச்சதுக்கப்புறம் என்ன சாப்பிட இருக்குன்னு பார்த்தா எலுமிச்சை சாதமும் முட்டையை நானே அழகாக போட்டுட்டு எடுத்துக்கிட்டேன் நண்பர்களே. இன்றைக்கி முட்டையும் எலுமிச்சை சாதமும் ஊறுகாவும் தொட்டுக்கிட்டு சாப்பிட ஆரம்பித்தேன். நம்ம ரூமில் புது நண்பர் ஒருத்தர் சேர்ந்துருக்காரு. அவருக்கு நம்ம உறவுகள்லாம் காமிச்சு அவரும் நம்மளோட கூட்டத்தில் உறுப்பினராக சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எப்படி நான் இந்த பெங்களூருக்கு வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு கதையெல்லாம் அடிச்சு விட்டு ஒரு தூக்கத்தை போட்ட நண்பர்களே. தூங்கி முடிச்சதுக்கப்புறம் ஏந்திரிச்சிட்டு யோகா பயிற்சி சிறிது நேரம் பண்ண நண்பர்களே. அதுக்கப்புறம் போய் சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குன்னு பார்க்கும்போது வெள்ளை சாதமும் பருப்பு குழம்பு முட்டையும் இருந்தது. அதையே சாப்பிட்டுட்டு இன்றைக்கான மதிய உணவை முடிச்சிட்டேன். ஆனால் இது சாயங்கால நேரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரவு உணவுக்கு அதே மாதிரி ராகி களியும் சாப்பாடும் சாப்பிட்டுட்டு இன்றைக்கான நாளை முடிச்சிட்டேன் நண்பர்களே. அந்த குறளுக்கான பொருள் என்னன்னா, விருப்பு வெறுப்பற்ற இறைவனது திருவடிகளை சேர்ந்தவர்களுக்கு எப்போதும் துன்பம் இல்லை. அதாவது ஆசையும் வெறுப்பு இல்லாத இறைவனுடைய திருவடிகளை நீங்கள் அடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே துன்பம் வராதுன்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறார் நண்பர்களே. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்.